Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் பத்தின அப்ளிகேஷன், லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் வேணும்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நீட் 2025 கட் ஆஃப் மார்க் வந்து 92.5% அண்ட் தென் 7.5% ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்துக்குமான கட் ஆஃபையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2.5% இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, நீட்டில் ஹை ஸ்கோர் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் தான். 7.5% ரிசர்வேஷனுங்கிறது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க இதுக்கு எலிஜிபிள். அதாவது அவங்க எந்த மீடியமில் வேணும்னாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் 6th to 12th வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இந்த 7.5% ரிசர்வேஷன்றது கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 92.5க்கும் அப்புறம் 7.5% ரிசர்வேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நீட் 2025 கட் ஆஃப் மார்க் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கும்னு தெரிஞ்சிக்க லாஸ்ட் 2 years அதாவது கட் ஆஃப் மார்க்ஸை கேட்டகரி வைஸ் தெரிஞ்சுக்கிறது அவசியம். அப்போ தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ப்ரெடிக்ஷனுக்கு பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது 92.5க்கு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபும் நீட் 2025க்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர்ஸ் பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் எவ்வளோன்னா, ஓசி கேட்டகரிக்கு 31%, பிசி கேட்டகரிக்கு 26.5%, பிசிஎம் கேட்டகரிக்கு 3.5%, எம்பிசி கேட்டகரிக்கு 20% சீட் ரிசர்வேஷன், எஸ்சி கேட்டகரிக்கு 15%, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 3%, எஸ்டி கேட்டகரிக்கு 1%. 92.5% இவங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் 2023க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 606 இருந்துச்சு. 2024 நீட்டில் ஓசி அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க் வந்து 650 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 650லேருந்து 660 இருக்கும். அடுத்து பிசி கேட்டகரி இவங்களுக்கான நீட் 2023 கட் ஆஃப் மார்க் வந்து 560 இருந்துச்சு. நீட் 2024 பிசி கேட்டகரியோட கட் ஆஃப் மார்க் வந்து 618 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 பிசி கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 615லேருந்து 625 வரைக்கும் இருக்கும். பிசிஎம் கேட்டகரிக்கு 2023க்கான நீட் கட் ஆஃப் மார்க் வந்து 542 இருந்துச்சு. 2024க்கான நீட் கட் ஆஃப் மார்க் வந்து 611 இருந்துச்சு. ஸோ 2025 பிசிஎம் கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 610லேருந்து 620. அடுத்து எம்பிசி கேட்டகரி இவங்களுக்கான நீட் 2023 கட் ஆஃப் மார்க் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 532 இருந்துச்சு. 2024 எம்பிசி கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 602 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 எம்பிசி கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 600லேருந்து 615. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி கேட்டகரி இவங்களுக்கு நீட் 2023க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 452 இருந்துச்சு. 2024 நீட் கட் ஆஃப் மார்க் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு 530 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 எஸ்சி கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 540லேருந்து 550. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி இவங்களுக்கு நீட் 2023யோட கட் ஆஃப் மார்க் வந்து 383 இருந்துச்சு. நீட் 2024 எஸ்சிஏ கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 463 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 எஸ்சிஏ கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 460லேருந்து 470. அடுத்து எஸ்டி கேட்டகரி இவங்களுக்கு நீட் 2023க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 355 இருந்துச்சு. நீட் 2024 எஸ்டி கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 477 இருந்துச்சு. நீட் 2025 எஸ்டி கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 470 to 480. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, இதில் 7.5% ரிசர்வேஷனுக்கு எம்பிபிஎஸ்க்கான கட் ஆஃப் மார்க் 2024 கட் ஆஃப் மார்க்கும் கட் ஆஃப் ரேங்க் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 465 இருந்துச்சு. அவங்களுக்கான ரேங்க் வந்து 431 இருந்துச்சு. பிசிஎம் கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 484 இருந்துச்சு. ரேங்க் வந்து 530 இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் 521 இருந்துச்சு. ரேங்க் வந்து 258 இருந்துச்சு.
எஸ்சி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 467 இருந்துச்சு. ரேங்க் வந்து 702 இருந்துச்சு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 487 இருந்துச்சு. ரேங்க் வந்து 502 இருந்துச்சு. எஸ்டி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 440 இருந்துச்சு. ரேங்க் வந்து 1032 இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் கேகே நகர் சென்னை. இந்த காலேஜில் 7.5% ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் மார்க் ஃபார் எம்பிபிஎஸ் 2024 என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 530 இருந்துச்சு. ரேங்க் வந்து 213 இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 535 இருந்துச்சு. ரேங்க் வந்து 188 இருந்துச்சு. எஸ்சி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 507 இருந்துச்சு. ரேங்க் வந்து 343 இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட எம்பிபிஎஸ் கட் ஆஃப் மார்க் ஃபார் 7.5% ரிசர்வேஷன் என்னவா இருந்துச்சு 2024ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 482 இருந்துச்சு. ரேங்க் வந்து 548 இருந்துச்சு. பிசிஎம் கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 470 இருந்துச்சு. ரேங்க் வந்து 678 இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 502 இருந்துச்சு. ரேங்க் வந்து 373 இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரி. இவங்களுக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 450 இருந்துச்சு. ரேங்க் வந்து 876 இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ கேட்டகரி. இவங்களுக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 474 இருந்துச்சு. ரேங்க் வந்து 623 இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்டி கேட்டகரி. இவங்களுக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 420 இருந்துச்சு. ரேங்க் வந்து 1280 இருந்துச்சு. தமிழ்நாட்டில் 4 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த 4 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கான 7.5 ரிசர்வேஷனுக்கு எம்பிபிஎஸ்க்கான கட் ஆஃப் மார்க் 2024 கேட்டகரி வைஸ் எவ்வளோவா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 481 இருந்துச்சு. ரேங்க் வந்து 552 இருந்துச்சு. பிசிஎம் கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 465 இருந்துச்சு. ரேங்க் வந்து 715 இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 502 இருந்துச்சு. ரேங்க் வந்து 372 இருந்துச்சு. எஸ்சி கேட்டகரிக்கு 2024 கட் ஆஃப் மார்க் வந்து 453 இருந்துச்சு. ரேங்க் வந்து 851 இருந்துச்சு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 458 இருந்துச்சு. ரேங்க் வந்து 785 இருந்துச்சு. கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் எவ்வளோன்னா ஓசி கேட்டகரிக்கு 31%, பிசி கேட்டகரிக்கு 26.5%, பிசிஎம் கேட்டகரிக்கு 3.5%, எம்பிசி கேட்டகரிக்கு 20% சீட் ரிசர்வேஷன், எஸ்சி கேட்டகரிக்கு 15%, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 3%, எஸ்டி கேட்டகரிக்கு 1%. இந்த 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் மார்க் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியானுக்கான எம்பிபிஎஸ் சீட்ஸ் எல்லாத்துக்குமானது தான். ஏன்னா இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கவர்மெண்ட்டே அவங்களுக்கான கேண்டிடேட்ஸ்க்கான டியூஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் எல்லா ஃபீஸையும் கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து ஓவராலாக தான் பார்க்க போகிறோம். ஓசி கேட்டகரி அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு 2024 7.5% ரிசர்வேஷனுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 502 இருந்துச்சு. நீட் 2025 7.5% ரிசர்வேஷனுக்கு எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 550லேருந்து 560. அடுத்து பிசி கேட்டகரி. இவங்களுக்கான நீட் 2024 கட் ஆஃப் மார்க் எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா 481 இருந்துச்சு. 2025 பிசி கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 500லேருந்து 520. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம் கேட்டகரி 7.5% ரிசர்வேஷனில் பிசிஎம் கேட்டகரிக்கு நீட் 2024 கட் ஆஃப் மார்க் எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா 465 இருந்துச்சு. நீட் 2025 பிசிஎம் கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 480லேருந்து 500. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி கேட்டகரி. இவங்களுக்கு 2024 நீட் கட் ஆஃப் மார்க் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா 502 இருந்துச்சு. 2025 எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் எம்பிசி வந்து 515லேருந்து 525.
நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரி. அடுத்து எஸ்சி கேட்டகரி இவங்களுக்கு 2024க்கான நீட் கட் ஆஃப் மார்க் வந்து 7.5% ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 453 இருந்துச்சு. 2025ல் எஸ்சி கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 470லேருந்து 490. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ கேட்டகரி இவங்களுக்கு நீட் 2024 கட் ஆஃப் மார்க் வந்து 458. 2025ல் எஸ்சிஏ கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 470லேருந்து 480. நெக்ஸ்ட் வந்து எஸ்டி கேட்டகரி இவங்களுக்கான நீட் 2024 கட் ஆஃப் மார்க் எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா 420 இருந்துச்சு. 2025 நீட் சேஃபஸ்ட் ஸ்கோர் ஃபார் எம்பிபிஎஸ் வந்து எஸ்டி கேட்டகரிக்கு 450லேருந்து 470. லாஸ்ட் இயர் வரைக்கும் அதாவது நீட் யூஜி 2024 வரைக்கும் ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா நமக்கு 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. செக்ஷன் ஏல 35 கொஷின் கேட்பாங்க. இந்த 35 கொஷினும் கம்பல்சரி கொஷின். செக்ஷன் பியில் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் 10 கொஷின்ஸ் நம்ம ஏதாவது 10 கொஷின் நம்ம அட்டன் பண்ணணும். 10 கொஷின் வந்து நமக்கு ஆப்ஷனலாக இருக்கும். இப்போ எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் டோட்டலாக 45 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 45 கொஷினுமே கம்பல்சரி கொஷின் தான். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிலையும் செக்ஷன் ஏ செக்ஷன் பிலாம் கிடையாது. 45 கம்பல்சரி கொஷின். பாட்னிலையும் 45 கம்பல்சரி கொஷின். ஜுவாலஜிலையும் 45 கம்பல்சரி கொஷின். ஸோ டோட்டலாக 180 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 180 கொஷின்ஸுமே வந்து கம்பல்சரி கொஷின் தான். அப்புறம் நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து போன வருஷம் வரைக்கும் 3 hours 20 minutes இருந்துச்சு. இந்த வருஷம் 3 hours தான். அதாவது 180 minutes தான். 180 கொஷினுக்கு 180 minutes, அதாவது ஒரு கொஷினுக்கு 1 minute அப்படின்னு கணக்கு பண்ணி 180 minutes தான் இனிமே நீட் யூஜி எக்ஸாமுக்கு. இந்த வீடியோவில் சொன்ன எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் மார்க் இருக்கு இல்லையா, இது குறையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நீட் எக்ஸாம்ஸ் எழுதுறதை பொறுத்தும், அப்புறம் அந்த இயரோட கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலை வச்சியும், அண்ட் தென் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் காலேஜ் ஆர் சீட்ஸ் அதை பேஸ் பண்ணியும் தான் இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நீட் 2025 எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கட் ஆஃபை த டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீட் 2025ல் கேண்டிடேட்ஸோடைய கோல் வந்து 720 out of 720 எடுக்கிறதா இருக்கணும். கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நிறைய எம்சிக்யூஸை வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தட் அவங்க வந்து நீட் 2025ல் நல்ல மார்க் எடுத்து அவங்களுடைய ட்ரீம் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.